ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல நமக்கு ஜியோ ரிவார்டுலாம் வழங்க போறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சப்தமே இல்லாம ஜியோ காயின லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அத பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ லென்த்தியா போகாதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே கூடிய மட்டுக்கும் நான் ஷார்ட்டா, ஸ்வீட்டா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஜியோ தரப்புல இருந்து ஒரு சர்வீஸ லான்ச் பண்ண போறாங்கன்னா, வருஷம் வருஷம் அவங்க நடத்தக்கூடிய அந்த ஆனுவல் மீட்டிங்லயே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே பூட்டு பூட்டுன்னு எல்லாத்தையும் வச்சுருவாங்க. இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அத அனுபவிக்க ஆரம்பிச்சுருவோம். இப்படித்தான் ஜியோ காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த விஷயத்துல மட்டும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம, ஜியோ காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு வாலெட்ட வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த ரிவார்ட் வாலெட்ட பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது 2 விஷயம் தான். கூகுளோட பிளே ஸ்டோர். அங்க போனீங்கன்னா, பிளே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. சோ அத நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த பிளே பாயிண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ நீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய அந்த பர்ச்சேஸ்க்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதாவது புது அப்ளிகேஷன் அதுவும் பைசா உள்ள அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா, இந்த பிளே பாயிண்ட்ஸ வச்சு அந்த அப்ளிகேஷன பை பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல குடுத்திருக்காங்க. அதே போல மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிங் பிரவுசர்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அத நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். சோ அந்த பிங்குக்குள்ள போனீங்கன்னா, அங்கேயும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் குடுப்பாங்க. சோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ நீங்க இன்கிரீஸ் பண்ண பிங் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு கம்பெனியோட இத வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ட வந்து செட்டப் பண்ணிருப்பாங்க. சோ நம்மட்ட இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸையும் அந்த கம்பெனில சர்டன் கம்பெனில செட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பாயிண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி காட்டுவாங்க நமக்கு. அதாவது நீங்க இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கங்க. மீதி இவ்வளவு பாயிண்ட்ஸ வந்து நீங்க ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்ட நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணிருப்பாங்க. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிங்க்ல அவங்க வந்து ஒரு சில லிங்க் வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த லிங்க் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்ப அந்த லிங்க்க நீங்க தட்டி படிக்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அக்கவுண்ட்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறிரும். இப்படிதான் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அந்த கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணலாம். அதத்தான் சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ல கிடக்கணும். கிடந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இதே ஃபார்முலாவ தான் ஜியோ காயின் மூலியமா அறிமுகப்படுத்துறாங்க. ஜியோட நெறைய ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒரு சில ப்ராடக்ட்ல இத அறிமுகப்படுத்துறாங்க. அதுல நான் குறிப்பா சொல்லக்கூடியது அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பிரவுசர் இருக்கு. ஜியோ ஸ்பேர்ன்னு சொல்லிட்டு. சோ அந்த பிரவுசர் நீங்க உங்க போன்ல நீங்க முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியப்படுத்துறேன். இந்த ஜியோ காயின முறையா மெயின்டெயின் பண்றதுக்கு ஜியோ கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாலிகான் லேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்படி ஒப்பந்தம் போட்டு தான் இந்த ஜியோ காயினையே ஜியோ அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி இந்த ஜியோ காயின நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு பிரவுசர் அப்ளிகேஷன் ஜியோ ஸ்பேர்ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப அந்த பிரவுசர உங்க போன்ல முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க போயிட்டு செக் பண்ணலாம். ஜியோ காயின் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். சரிங்களா? மேற்கொண்ட விவரங்கள நான் உங்களுக்கு அடுத்தடுத்ததா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரி ஜியோவோட ஒரு புதுசா ஒரு கம்பெனி வந்து டை அப் வச்சிருக்காங்களே, அவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாலிகான் லேப் இவங்க வந்து ஒரு ஃபேமஸான பிளாக் செயின் டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். சரி இந்த பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கேட்கலாம். அத நான் உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். பிளாக் செயின்னா என்னப்பா? நான் போன இடம் தான் கூகுளோட ஜெமினி. ஜெமினிட்ட நான் கேள்வி கேட்டேன். ஒரு லிஸ்ட்டே குடுத்திருக்கு. இருந்தாலும் கூகுளோட ஜெமினி கீழ ஒரு லைன் போட்டிருக்காங்க. ஜெமினி கேன் மேக் மிஸ்டேக்ஸ். சோ டபுள் செக் இட். சில சமயங்கள்ல ஜெமினி கூட தவறு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டாவ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி பிளாக் செயின பத்தி லைட்டா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரி ஒரு பிரத்யேகமான கம்ப்யூட்டர்கள்ல இந்த பிளாக் செயின் மாரி பிளாக் செயின்னா என்ன? இந்த செயின் மாரி இருக்குமா. சோ ஒவ்வொரு பிளாக்லயும் நம்ம வந்து டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பிளாக்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, மத்த பிளாக்ல அது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அஃபெக்ட் ஆவாது அப்படிங்கிற ஒரு உறுதியே குடுக்குறாங்க. அதாவது உங்க டேட்டா பாதுகாப்பா இருக்கும். அடுத்தது ஒரு பிளாக்ல நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவ நீங்க மாத்த முயற்சி பண்ணீங்கன்னா,
மொத்த பிளாக்லயும் அந்த டேட்டா மாறுமா. ஸோ அதனால இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறாங்க. ஸோ இந்த பிளாக் செயினை யார் அதிகமா பயன்படுத்துறா அப்படின்னு பார்த்தா ஏர்போர்ட்ல பயன்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் பேங்க்ல பயன்படுத்துறாங்க, நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், அவங்க கூட வந்து டைப் வச்சுக்கிட்டு ரன் பண்றாங்க. ஸோ அதே போலதான் ஜியோவும் இந்த ஜியோ காயினை ரன் பண்றதுக்கு பாலிகான் லேபோட டைப் வச்சிருக்காங்க. இப்படி டைப் வச்சு தான் இந்த ஜியோ காயினை 450+ மில்லியன் கஸ்டமருக்கு ரீச் பண்றதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி அடுத்து நம்ம டீட்டெயிலா நம்ம பேசுவோம். சரி நண்பர்களே, இந்த பாலிகான் லேப் இந்த ஜியோவோட எதுக்காக டைப் வச்சிருக்காங்க, என்ன சர்வீஸை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற லைட்டா ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுமானதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த Web3 அப்படிங்கிறாங்கல்ல, இந்த Web3 வந்து ஜியோ ஸ்பேர்ல பயன்படுத்துறாங்க. இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதைத்தான் வந்து ஜியோ வந்து ஜியோ ஸ்பேர் அப்படிங்கிற பிரவுசர் அப்ளிகேஷன்ல பயன்படுத்துறாங்க. இதுவும் ஒரு பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அந்த Web3 பத்தி நம்ம டீட்டெயிலா உள்ள போக வேண்டாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த கூகுள்ல போயிட்டு Web3 பத்தி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ ஜியோ காயினை அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த ஜியோ காயினை பின்னாடி இருந்து பேக் அண்ட் சப்போர்ட்டா கொடுக்கக்கூடியவங்க இந்த பாலிகான் லேப். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜியோட ஜியோ ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை முதல்ல நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணி பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. அப்புறம் சர்ச்ல போயிட்டு ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஜியோ ஸ்பேர். இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அப்ளிகேஷனை நான் ஓபன் பண்றேன். இந்த மாதிரி லோகோவோட இந்த மாதிரி லைட் கிரீன்ல ஜியோ ஸ்பேர். ஸோ இப்படிதான் இருக்கும் ஜியோ ஸ்பேர். ஜியோ காயின்ஸ் ஆர் ப்ராசஸ்டு டெய்லி அண்ட் வில் ரிஃப்ளெக்ட் பை த எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் டே. சின்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் இவ்வளவு நேரம் ஜியோ காயின்ஸ் அப்படின்னு சொன்னல, அது இதுதான். சரி, இந்த ஜியோ காயின்ஸை வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்றது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போயிடலாம். போன உடனே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஜியோ காயின்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, நீங்க உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நம்ம அதுக்குள்ள போயிடலாம் ஒரு வாட்டி. ஸோ லோட் ஆயிருச்சு. இது பாத்தீங்களா, ஜியோ காயின் வேலெட். ஸோ அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வேலெட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் டர்ன் அட்டென்ஷன் இன்டு ஜியோ காயின், அன்லாக் ரிவார்ட்ஸ் ஃபார் என்கேஜிங் வித் ஜியோ ஸ்பேர் அண்ட் ரிடீம் டு சேவ் ஆன் டிரான்சாக்ஷன். ஸோ ஜியோ ஸ்பேர் நீங்க பயன்படுத்த அவங்க நமக்கு ஜியோ காயின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம், மற்ற விஷயங்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா, நான் ஸ்டார்டிங்ல ஒரு 2 ப்ராடக்ட்டை பத்தி நான் சொன்னேன் தெரியுமா, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே ஃபார்முலாவை தான் இவங்களும் கையில் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா கையில் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஃபோர்காஸ்டட் ஏர்னிங் அதை நம்ம தட்டி பார்ப்போம். ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. இதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஜியோ காயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே பீட்டா வெர்ஷன்ல தான் இன்னமும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, மக்களே கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அநேகமா இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டாப் ரைட்ல ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்குள்ள போனா ஜியோ காயின் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாகிள் எனேபிளாவே இருக்கு. யூ ஹேவ் ஆப்டட் இன் ஃபார் த ஜியோ காயின் ரிவார்ட் ப்ரோக்ராம். அதாவது நீங்க இந்த ஜியோ காயினோட ரிவார்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டாகிளை நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், பிரைவசி அண்ட் பாலிசி 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உள்ள போனா படிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பொடிசா கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாதது. அப்போ நீங்க இந்த கூகுளோட குரோமை விட்டுருங்க, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட பிங்கை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஜியோ ஸ்பேருக்குள்ள வந்துருங்க. ஜியோ ஸ்பேர் வழியாவே எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. உங்களுடைய டெய்லி ஒர்க் லோடு இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் ஜியோ வழியாவே பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஜியோ காயின்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே நமக்கு இருப்பாங்க. மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என்னுடைய ப்ராடக்ட்ல உன்னோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு நான் ரிவார்ட் பண்றேன், அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஜியோ ஸ்பேர்ல. இது எல்லாத்தையும் தட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ காயின்ஸ் கிடைக்கும். See you. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப்
விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக்.